Hey guys, welcome back. Recently Samsung Galaxy M21 2021 edition ஒரு புது ஸ்மார்ட்ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது புது ஸ்மார்ட்ஃபோனா அப்படின்னு சில பேர் ஷாக் ஆகிடுவீங்க. புது ஸ்மார்ட்ஃபோன் நம்மளால் சொல்ல முடியாது. பழைய M21ல லைட் அந்த பேக் டிசைனை மட்டும் மாற்றி ரீலான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட்ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அப்டேட். அப்படி என்னடா அப்டேட்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனல் சார்பாக மொத்தமாக ஒரு 4 டெலகிராம் குரூப் வச்சுருக்கோம். ஒரு குரூப் நம்ம டெக் டிஸ்கஷன்லாம் பண்ணுறதுக்கு, சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா குரூப்பில் நீங்கள் நாலேஜ் ஷேர் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், என்ன மொபைல் எந்த ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே நம்ம குரூப்பில் நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டிஸ்கஷனுக்காக ஒரு குரூப் இருக்குது. யூடியூப்பில் நம்ம எந்த வீடியோ பண்ணாலுமே அதோட நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக இன்னொரு குரூப் வச்சுருக்கோம். ஸோ யூடியூப் நோட்டிஃபிகேஷனுக்காக செப்பரேட்டாக அந்த குரூப் இருக்குது. மூணாவது குரூப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி குரூப். சப்போஸ் நீங்கள் ஃபோட்டோகிராஃபிலாம் மாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே அந்த குரூப்பில் ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் எந்த செட்டிங்ஸில் எடுத்தீங்க அப்படின்னு கூட ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோட்டோ அண்ட் வீடியோகிராஃபி எந்தூசியாஸ்ட் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்குவாங்க. நாலாவதா ஃபைனல் குரூப் ஆஃபர் அலர்ட் குரூப். அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் எல்லாமே என்ன ஆஃபர்ஸ் போட்டுட்டு இருக்காங்களோ எல்லாமே நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். நீங்கள் யாராச்சும் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃபன் பண்ணலாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இப்போ நம்ம கிட்ட சாம்சங் கேலக்ஸி M21 2020 எடிஷன் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் நம்ம டிசைன் பார்க்குறது பழைய M21 மாதிரி தான் இருக்குது. பெருசாக டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது. பட் அந்த டிசைனை அப்படியே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாட்டமில் சாம்சங்கோட பிராண்டிங் இருக்குது. லெஃப்ட் சைட் நம்ம கேலக்ஸி M21 2021 எடிஷன் போட்டிருக்காங்க. பாட்டமுக்கு எம்ஆர்பி 14,999 போட்டிருக்காங்க. பட் இது ஆக்சுவலாக அமேசானில் 12,500 செல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிறது பேஸ் வேரியன்ட் 4GB + 64GB மாடல், ஆர்டிக் ப்ளூ கலரு. அண்ட் மற்ற IMEI டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பேக் சைட் நம்ம ஃபோனோட ஸ்பெக்ஸ் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே இருக்குது. 48 MP ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்கிறதா சொல்கிறாங்க. 6000 mAh ஒரு பவர் பேங்க் இருக்குது. மற்றபடி கேமரா செட்டப் இதெல்லாமே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயமே இந்த சைடில் நம்ம இந்தியன் சிம் கார்டு ஒன்லைன் போட்டு வச்சுருக்காங்க. சப்போஸ் நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஃபாரினுக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூசேஜ் வித் இந்தியன் சிம் கார்டு ஒன்லைன் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நம்ம ஒரு சிம் கார்டு போட்டு ஒரு அட்லீஸ்ட் 1-2 கால்ஸ் ஆச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா கரியர் அன்லாக் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் வேறு கண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போது ரொம்ப டிலே பண்ணாமல் நம்ம பாக்ஸ் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணலாம். ஸோ சீல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா பொறுமையாக பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் எப்பவும் போல் இங்கேயே ஒரு குட்டி பெட்டியை ஒளிச்சு வச்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் நம்ம பார்த்தோன்னா சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எட்டி பார்த்தாலுமே இந்த வாட்டி கேஸ் கிடையாது. குயிக் ஸ்டார்ட் கைடு இருக்குது, ரீஜனல் லாக் கைடு, வாரண்டி கார்டு எல்லாமே இருக்குது. M21 5G DS போட்டிருக்காங்க. DS டூவல் சிம்மு குறிக்கும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சார் வேல்யூ நம்ம பார்த்தோன்னா ஹெட் 0.468 Watt/kg இருக்குது. ஸோ பாடி சார் வேல்யூ சாம்சங்கில் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. எதனாலன்னு பார்த்தோன்னா எந்த சார் வேல்யூ அதிகமாக இருக்கோ அதை தான் சாம்சங் சைட்லேருந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ஹெட்டே இந்த இடத்துல 0.468 தான் இருக்குது. ரொம்ப கம்மியான சார் வேல்யூ தான். அண்ட் அடுத்து நம்ம பாக்ஸ்க்கு ஃபோன் இருக்குது. ஃபோனை இப்போதைக்கு சைடில் வச்சிடலாம். அடுத்து பாக்ஸில் சார்ஜர் நம்ம பார்த்தோன்னா யூஸ்வலாக சாம்சங் பார்க்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் சார்ஜர் தான். சார்ஜரோட அவுட்புட் நம்ம பார்த்தோன்னா 9 volt 1.67 amp இருக்குது. ஒரு 15 watt அவுட்புட் கொடுக்கக்கூடிய சார்ஜர் தான் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் ஏக்கான அவுட்புட் போட்டிருக்கு. முன்னாடி பார்த்தோன்னா அடாப்டிவ் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா சார்ஜிங் கேபிள் டைப் A to டைப் Cக்கான சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. எப்பவும் போல் பார்க்குற மாதிரி அதே 1 மீட்டர் கேபிள் ஓரளவுக்கு டீசெண்டான குவாலிட்டியில் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம ஃபோனுக்கு வரலாம். ஃபோன் இந்த பிளாஸ்டிக் ரேப்பர்லேருந்து ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணலாம். ஃபோன் பேக்கில் இருக்க ஸ்டிக்கர் நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க. இது டப்பாலேயே ஒட்டி வச்சுருங்க. ஃபோன் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நம்ம பார்த்தோன்னா கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு செம்ம லைட் வெயிட்டாக இருக்குது. கேமரா டிசைன்லாம் பார்த்தோன்னா Huawei ஃபோன்ஸில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. கேமராவுக்கு எந்த ஒரு பம்புமே கிடையாது. இது ஒரு சூப்பரான விஷயம். அப்படியே இந்த பேக் பேனலோட அப்படியே மர்ஜ் ஆகியிருக்கு. ஸோ கேமரா இந்த விஷயத்தில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைட் நம்ம பார்த்தோன்னா ஒரு டெக்ஸ்டர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சத்தம் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சூப்பரான விஷயம் அது. பாட்டமில் சாம்சங் லோகோ இருக்குது. ஃபிசிக்கல் ஓரியோன் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துட்டு வந்துடலாம். ஃப்ரண்ட் சைடில் இந்த வாட்டர் ட்ராப் நாட்சில் ஒரு 20 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே இயர்பீஸ் இருக்குது. அப்படியே நம்ம டாப்க்கு செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது. வால்யூம் பட்டன் கீழே பவர் பட்டன் இருக்குது. பட்டன் நல்லா ப்ரொடக்ட் ஆகி வெளில வந்திருக்கு. நல்ல ஒரு ஃபீட்பேக் இருக்குது. அப்படியே நம்ம பாட்டமுக்கு ஸ்பீக்கர் வெண்ட் இருக்குது. சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இது. அதுக்கப்புறமா மெயின் மைக்கு, டைப் Cக்கான சார்ஜிங் போட்டு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. அப்படியே நம்ம லெஃப்ட் சைடு சிம் ட்ரேக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிம் ட்ரே மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்குது அண்ணன்னு. ஸோ இங்கே நம்ம பார்த்தோன்னா ட்ரிபிள் கார்ட் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. 2 4G சிம் கார்டு அண்ட் ஒரு SD கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் டூவல் VoLTEக்கான சப்போர்ட்டும் இருக்குது. சைமல்டேனியஸாக நீங்கள் 2 G சிம் போட்டு கூட யூஸ் பண்ணலாம்.
அப்படியே நம்ம பேக் சைடு வந்தோம்னா கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. பட் பில்டு பொறுத்த வரைக்கும் M31 பார்த்த சிமிலர் பில்டு தான் இருக்குது. பட் இந்த டெக்ஸ்டர் டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம இப்படியே யூஸ் பண்ணாலுமே வந்து பெரிய அளவுக்கு வந்து ஸ்க்ராட்ச் ஆகாது. M31 நமக்கு சீக்கிரமாக ஸ்க்ராட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஃபினிஷ் கொடுத்துருந்தாங்க. அதே டைம் வந்து மேலே நம்ம கேமரான்னு பார்த்தோன்னா 48 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைடு, அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 MP டெப்த்துக்காக கொடுத்துருக்காங்க. மேக்ரோ இல்லை கொடுக்கல, நல்ல விஷயம் தான் அது. ஒரு சிங்கிள் LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஃபிங்கர் ஸ்கேனர் வந்து பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டமில் நம்ம பார்த்தோன்னா சாம்சங்கோட லோகோ இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபோனை சுவிட்ச் ஆன் பண்ணலாம். சுவிட்ச் ஆன் பண்ண உடனே சாம்சங் கேலக்ஸின்னு வந்திருக்கு. பட் அந்த நேம் வந்து இந்த வாட்டி காட்டலை. அண்ட் டக்குன்னு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே நம்ம பார்த்தோன்னா 6.4 inch கொண்ட சூப்பர் AMOLED டிஸ்பிளே, ஃபுல் ஹை டெஃபினிஷன் ரெசல்யூஷனோட கொடுத்துருக்காங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்குது. அண்ட் பேட்டரி நம்ம பார்த்தோன்னா இதில் வந்து அந்த மினி பவர் பேங்க் வந்து பண்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயமா தான் இருக்குது. பட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து 15 watt சார்ஜர் வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோனோட வெயிட் மட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். வெயிட் நம்ம பார்த்தோன்னா 192 grams இருக்குது. பழைய M30s, M31, M21 வெயிட் எப்படி இருக்குமோ சிமிலராக தான் இருக்குது. பட் இதில் என்ன ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம்னு பார்த்தோன்னா அதே மாதிரி டிசைன் கொடுத்ததுனால கையில் ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. லைட் வெயிட்டாகவும் இருக்குது. ஒரு 6000 mAh பேட்டரி கொடுத்துமே வந்து வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பில்டுலேயே வந்து நம்மளுக்கு பெரிய அளவு காம்ப்ரமைஸ் எதுவும் இல்லை. M30s கம்பேர் பண்ணும்போது பில்டு வந்து நல்லாவே இருக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட திக்னஸ் வந்து 9 mm இருக்குது. M30s திக்னஸ் வந்து 8.9 mm. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து சிமிலரான திக்னஸ் தான் இருக்குது. பட் ஃபோன் வந்து ரெண்டுமே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா M21 வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டர் பில்டாக இருக்குது. பட் M30s, M21 ரெண்டுமே வந்து சைட் பை சைட் கம்பேர் பண்ணால் பெரிய அளவு டிஃபரன்ஸ் இல்லை. கேமரா மாடியூல் மட்டும் லைட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் பேக் சைடு ஒரு டெக்ஸ்டர் ஃபினிஷாக கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே நம்ம பார்த்தா கூட ரெண்டுமே வந்து 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் தான் இருக்குது. இது அட்லீஸ்ட் வந்து 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ M32 மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டிஸ்பிளே இன்னும் கொஞ்சம் டாலராக நேரோவாக இருந்திருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபோனை செட்டப் பண்ணிடலாம். இந்த பர்மிஷன் பேஜ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆப்ஷனலாக இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து அன்டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அண்ட் இந்த ஃபைனல் பேஜில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இந்த டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பை டிஃபால்ட்டாகவே வந்து டிக்காக இருக்கும். கிளான்ஸ் அண்ட் சாம்சங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லாக் ஸ்க்ரீனில் வந்து வால்பேப்பர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுக்காக அது மை கேலக்ஸி ஆப்பு தேவையே இல்லை. நம்ம வந்து மேக்ஸிமம் அதை யூஸே பண்ண மாட்டோம். கேலக்ஸி ஸ்டோர் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து நம்ம ப்ளே ஸ்டோரே வந்து யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். சர்ச் வித்தின் பாப்புலர் ஆப்ஸ் இதையும் வந்து மேக்ஸிமம் டிசேபிள் பண்ணிவிடுங்க. டிஸ்கவர் வந்து யூஐலேயே வந்து நமக்கு ஆப் ரெக்கமெண்டேஷன் கொடுக்க ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக டிசேபிள் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துருங்க. இப்போ நம்ம பார்த்தோன்னா ஸ்கிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நிம்மதியாக யூஸ் பண்ணலாம் ஃபோனை. இப்போ வந்து நம்ம ஃபோனை கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணி முடிச்சிட்டோம். செட்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடிய வேலை என்னென்னு பார்த்தோன்னா ஆட்ராயருக்குள்ளே போய்ட்டு இந்த 3 டாட் இருக்கும். இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போய்டுங்க. செட்டிங்ஸில் வந்து டிஸ்கவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டிஸ்கவர் வந்து டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இந்த ஆப் ட்ராயரில் இந்த டிஸ்கவர் ஆப்ஷன் காட்டாது. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நிம்மதியாக யூஸ் பண்ணலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிடுங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ அபவுட் ஃபோனுக்குள்ளே போய் பார்க்கலாம். சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போனால் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 11 மேலே தான் ரன் ஆகிட்டு இருக்கு. செக்யூரிட்டி அப்டேட்னு பார்த்தோன்னா மேமன் செக்யூரிட்டி அப்டேட்டில் இருக்குது. பட் 1UI வெர்ஷன் பார்த்தோன்னா 3.1 கோர் வெர்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. நேட்டிவ் 1UI கிடையாது இது. அண்ட் டிவைஸ் நேம் நம்ம பார்த்தோன்னா M21 2021 எடிஷன் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்டோரேஜ் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்டோரேஜ் நம்ம பார்த்தோன்னா பை டிஃபால்ட்டாக வந்து 64 GBயில் 15.8 GB வந்து ஆக்குப்பை இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பேலன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஸ்டோரேஜ் பத்தலை அப்படின்னா SD கார்டு போட்டு கூட எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து UFS 2.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் ரேம் டைப்னு பார்த்தோன்னா LPDDR4X RAM தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. Exynos 9611 தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் பவர் பண்ணியிருக்காங்க. 2021 9611 ஜஸ்டிஃபை பண்ணுதா இல்லையா எல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள்கிட்ட வந்து என்னோடய ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். மற்றபடி கேமரா நம்ம போய் பார்த்தோன்னா முக்கியமானது சிங்கிள் டேக் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அது ஒரு சூப்பரான விஷயம். ஸோ சாம்சங் ஃபேன்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ஒரு ஃபேவரேட்டான ஃபீச்சராக இருக்குது. அந்த ஃபோட்டோ மோட்குள்ளே போனால் மேலே வந்து 3.4 இருக்கும். இதுக்குள்ளே போய் பார்த்தோன்னா 48 MB மோடு வந்து இங்கே ஒழிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ 48 MB மோடு உங்களுக்கு ஹையர் ரெசல்யூஷனில் தேவைப்படுதுன்னா இந்த 48 MB மோட்லேயும் போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இங்கே வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிளுக்கான மோடு கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் ஆங்கிள்லேயும் வந்து நம்ம போய் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அண்ட் முக்கியமான விஷயமே வந்து வீடியோ தான் செக் பண்ணோம். வீடியோகிராஃபின்னு நம்ம போய் பார்த்தோன்னா 4K 30 FPS நம்மளால் ஷூட் பண்ண முடியும். Exynos 9611 வந்து 4K சப்போர்ட் இருக்குது. அண்ட் இதுலேயே வந்து சூப்பர் ஸ்டடி மோடு வந்து இருக்குது. சூப்பர் ஸ்டடி மோட் எனபிள் பண்ணால் இன்னும் ஒரு பெட்டரான ஸ்டெபிலைசேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோன்னு பார்த்தோன்னா ஃபுல் HD 30 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. பட் M31 எல்லாமே வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து 4K வீடியோ நம்மளால் ஷூட் பண்ண முடியும். சரி, ஓகே, ஃபைன். அட்லீஸ்ட் ரியர் கேமராலையாச்சும் 4K சப்போர்ட் இருக்குது. அண்ட் சூப்பர் ஸ்லோ மோஷன் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஸ்லோ மோஷனில் 720pல 960 FPS வரைக்கும் எடுக்கலாம். பட் இது ஒரு சின்ன மேனிப்புலேஷன் தான். ஒரு டீசெண்டான அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் ஸ்லோ மோஷன் நம்ம பார்த்தோன்னா 120 FPS வரைக்கும் ஸ்லோ மோஷன் வீடியோ எடுக்கலாம். மற்றபடி போர்ட்ரைட் மோட் இதெல்லாமே வந்து டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய மோட்ஸ் கொடுத்துருக்காங்க.
ப்ரோ மோட் நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம். ப்ரோ மோட் வந்து ஒரு பேசிக்கான ப்ரோ மோட் தான், ஒரு ஃபுல் ஃப்ளெஷ் ப்ரோ மோட்லாம் கிடையாது. சும்மா இதுலேயும் ப்ரோ மோட் இருக்குது அப்படின்னு வேணால் நம்ம சொல்லிக்கலாம். இதில் ஒரு சூப்பரான விஷயமே வந்து இந்த டிஸ்பிளே தான். ஒரு 12,500 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஆஃபரில் 11,500 செல் பண்ணிருக்காங்க. 11,500 மல்டிமீடியா யூசர்ஸ்க்கு வந்து இது ஒரு மாசான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா AMOLED டிஸ்பிளே அது வந்து ஃபுல் ஹை டெஃபினிஷன் ரெசல்யூஷனோட கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் வந்து மாசாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இன்ஸ்டண்ட்டாக வந்து அன்லாக் ஆகுது, அதில் வந்து பிரச்சனையே இல்லை. பட் அந்த சவுண்டு மட்டும் வந்து ஒரு 1/4 செகண்ட் டிலேவாக வரும் உங்களுக்கு. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அடுத்து வந்து நம்ம ஸ்பீக்கரை வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். பாட்டமில் வந்து ஒரு சிங்கிள் ஃபயரிங் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிங்கிள் ஸ்பீக்கர் வந்து அடிக்குவேட்டாக இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி M31 பார்த்த மாதிரி அதே ஒரு லவுட்னஸ் தான் வந்து இதுலேயும் கிடைக்குது. ஓரளவுக்கு சஃபிஷியண்ட்டாகவே இருக்கும் இது நமக்கு. அண்ட் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாம்சங் லான்ச் பண்ண ப்ரைஸ்னு பார்த்தோன்னா 12,500 rupees. 12,500க்கு வந்து 4+64 GB பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இது மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க லான்ச் பண்ணதுலேருந்தே வந்து பேங்க் ஆஃபர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா 11,500 அவைலபிளாக இருக்குது. ஃபோனில் வந்து ஃபுல் HD AMOLED இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ப்ளஸ் பவர் பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க, அது வந்து இன்னொரு மேஜர் ப்ளஸ்ஸாக இருக்குது. பட் இதில் வந்து திரும்பி அதே Exynos 9611 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்க்குறேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோட ஃபுல் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட கூடிய சீக்கிரமாகவே ஷேர் பண்ணுறேன். டிசைன் வந்து கொஞ்சம் ஒரு டெக்ஸ்சர் ஃபினிஷாக கொடுத்துருக்காங்க. பேக் கொஞ்சம் கவுடாக இருக்கிறதுனால கையில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சு யூஸ் பண்ண முடியுது. வெயிட் வந்து சிம்லராக என்னோட பழைய M30s மாதிரி தான் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பழைய ஃபோன் அப்படியே யூஸ் பண்ணுற ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஸோ வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஃபோன் வந்து ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப சின்னதாகவும் இல்லை. பட் சிங்கிள் ஹேண்டட் யூசேஜ்க்கு கொஞ்சம் கஷ்டம் தான். இவங்க வந்து 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொண்டு வந்திருக்காங்க. அட்லீஸ்ட் நம்ம M32 பார்த்த மாதிரி 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொண்டு வந்திருந்தால் டிஸ்பிளே இன்னும் கொஞ்சம் டாலாக நேரோவாக இருந்திருக்கும். பழைய ஃபோனை யூஸ் பண்ண அதே ஃபீல் தான் கொடுக்குது. பட் டிஸ்பிளே அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்ல சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. அதுலேயும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. பட் M32 அளவுக்கு வந்து ஒரு பீக் பிரைட்னஸ் ப்ரொடியூஸ் பண்ணல. பட் ஸ்டில் நம்மளால் வந்து வெளியில் யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சாஃப்ட்வேர் நம்ம பார்த்தோன்னா 1 UI கோர் வெர்ஷனில் ரன் ஆகிட்டு இருக்கு. நாக் செக்யூரிட்டி கிடையாது. பட் F22 ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுலேயே வந்து நாக் செக்யூரிட்டிக்கான சப்போர்ட் இருந்தது. சேம் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய சாம்சங் ஃபோன்ஸ்லேயே வந்து நிறைய டிஃபரன்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. F20ல் HD+ AMOLED, இதில் வந்து ஃபுல் HD AMOLED. ரியர் கேமரா வந்து நான் ஒரு 4-5 ஃபோட்டோஸ் எடுத்தேன். 4-5 ஃபோட்டோஸ் வந்து அட்டாச் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். டைனமிக் ரேஞ்ச் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக இருக்குது. F22 கம்பேர் பண்ணும்போது ரியர் கேமரா சாம்பிள் சிமிலர் சுச்சுவேஷனில் இது கொஞ்சம் பெட்டராகவே ஹேண்டில் பண்ணுது. கேமராவை நான் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூவில் வந்து கேமராவோட டீட்டெயில் ரிவ்யூ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து கேரியர் அக்ரிகேஷனுக்கான சப்போர்ட் கிடையாது. 10,000 ஃபோன்ஸ் எடுத்துட்டாலே வந்து அதில் கேரியர் அக்ரிகேஷனுக்கான சப்போர்ட் கொடுக்குறாங்க. பட் இதில் சாம்சங் வந்து கண்டினியூஸாக வந்து அவர் கொடுக்காம இருக்கிறது தான் வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. சில பேர் எல்லாமே வந்து ஃபோனை மோஸ்ட்டாக ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் இல்லைன்னா கூட பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா ஃபோன் கம்ப்ளீட்டாக ஒய்ஃபைலே யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஸ்பீட்ஸ் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ கேரியர் அக்ரிகேஷன் இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னு சில பேர் டவுட் இருக்கும். கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் தான். பட் நம்ம இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம நெட்வொர்க் ப்ரொவைடரும் வந்து அந்த ஏரியாவில் அது கொடுக்குறாங்களான்னு பார்க்கணும். நான் இருக்க ஏரியாவில் வோடஃபோன் வந்து நல்ல சிக்னல் கிடைக்குது, கேரியர் அக்ரிகேஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது. பட் ஜியோ நம்ம எடுத்துன்னா ஜியோவில் கேரியர் அக்ரிகேஷனுக்கான சப்போர்ட் கிடையாது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஏரியாவில் அந்த நெட்வொர்க் ப்ரொவைடர் கேரியர் அக்ரிகேஷனுக்கான சப்போர்ட் கொடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு பெரிய இம்பாக்ட் இருக்க போகிறதில்ல. நம்ம ஃபோனில் சப்போர்ட் இருந்தாலுமே வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எடுத்தோம்னா கேரியர் அக்ரிகேஷன் ஒரு பேசிக்கான நீட் அது. பட் அதையும் வந்து சாம்சங் ஸ்கிப் பண்ணுறது தான் வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. கன்சிஸ்டண்ட்டாக வந்து எல்லா ஃபோன்லேயுமே அதே தான் பண்ணிகிட்ருக்காங்க. 2021 வேறு புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் கொடுக்காத தான் வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பட் அவங்களோட A சீரிஸ் A52லாம் எடுத்துட்டோம்னா அதெல்லாம் அசால்ட்டாக அது பாரபட்சமே பார்க்காம இந்தான்னு கொடுத்துட்றாங்க. பட் ஸ்டில் அது ஒரு ப்ரீமியம் ஃபீச்சராக தான் பார்த்துட்ருக்காங்க சாம்சங் சைட்லேருந்து. அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சராக மதித்து எப்போ என்ட்ரி லெவல் மிட்ரேஞ்ச் ஃபோனில் கொடுக்குறாங்களோ அப்போ தான் வந்து ஓவரால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். M30s வந்து நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுலேயே வந்து 9611 தான் கொடுத்துருக்காங்க. இதே பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய M32 விட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம பார்க்கும்போது இது ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து சில விஷயமும் இருக்குது சாம்சங்கில். புது ஸ்மார்ட் ஃபோன்ஸை விட இந்த மாதிரி இப்போது ரீசெண்டாக லான்ச் பண்ண இந்த M21 வந்து இந்த 11,500 rupeesக்கு ரொம்ப ஒரு வர்த்தான பிக்காக இருக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க? 11,500 rupeesக்கு இது வர்த்தா இருக்கா இல்லையா? உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.